எல்லா நகையுமே இப்படி கருத்து கிடக்கும், நகையும் போச்சு. போட்டதுல 8 பவுன் மட்டும் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கோமதி வீட்டுல எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறாங்க. அப்ப பழனிவேல் நானும் வரேக்கா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா, நீ ஒன்றும் வர வேண்டாம், நாங்களே போயிட்டு வரோம், நீ போய் வேலை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க கோமதி. அதுக்கப்புறமா பாண்டியன், கோமதி, கதிர், மீனாவும் வந்துட்டு நானும் வரேன்னு சொல்லும்போது வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. இல்லத்த நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் வராங்க. அதுக்கப்புறம் சரவணன், இவங்க எல்லாருமே வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போயிட்டு அந்த நகையெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே லாயரும் தங்கமேலோட அம்மாவும் வாங்கிட்டு ஒவ்வொன்றா பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க சத்தம் போடுறாங்க, ஐயோ ஐயோ, இந்த நகையெல்லாம் நான் போட்டது கிடையாது, இதெல்லாம் என்ன இப்படி கருத்து போய் கிடக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது, நான் 80 பவுன் நகை போட்டேன், இதெல்லாம் வந்து கவரிங்கா இருக்கு, இது தங்கம் கிடையாது, இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு கோமதி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. பாண்டியனும் ஷாக் ஆயிட்டாரு, என்ன இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மீனாவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிருது. மனசாட்சி இல்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு என்னமா தெரியும், நான் கஷ்டப்பட்டு நகை போட்டது அப்படின்னு சொல்றாங்க. யார், நீங்க போட்டீங்களா? என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. அப்ப வந்துட்டு இவங்க தங்கமயிலோட அம்மா அவங்கள பேசவே விடல. அப்படியெல்லாம் இல்ல, இவங்க போய் சொல்றாங்க, நான் கஷ்டப்பட்டு என் பொண்ணுக்கு இந்த நகையெல்லாம் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்ஸ்பெக்டர் ஒண்ணும் இல்ல, உங்க பொண்ணை வர சொல்லுங்க, அவங்கள விசாரிச்சா எது உண்மைன்னு தெரிஞ்சிருந்தானே, உங்க பொண்ணை வந்து தங்கமயில வர சொல்லுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா தங்கமயிலும் ஆட்டோல வந்து இறங்குறாங்க. அவங்க உள்ள வந்தோன்னே இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, ஏமா 80 பவுன் நகை போட்டாங்களாமே உனக்கு? உங்க அம்மா சொல்றாங்க, அதுல இது எல்லாமே கவரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வேற என்னமோ சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்ல, அவங்க கொடுத்த நகை இதுதான் சொல்றாங்க, எது உண்மை நீ சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டே நின்னுட்டு இருக்காங்க தங்கமயில். இதை பார்த்த மீனா, இப்பவும் நீங்க உண்மை சொல்லனா அவ்வளவுதான், ஏன் வாயெல்லாம் சொல்ல மாட்டேன்னு தான் நான் சொன்னேன், ஆனா இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஃபேமிலியை கொண்டாந்து வச்சுட்டு சொல்ல மாட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, தங்கமயில் வந்து, இல்ல எங்க அம்மா பொய் சொல்றாங்க, நிஜமாவே கவரிங் தான் போட்டு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்ல அந்த ஃபேமிலியில வாழணும், அதுக்காக அம்மா சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, இல்ல நாங்க தங்கம் தான் போட்டோம், இவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்னு பொய் சொல்ல போறாங்களா? இதையெல்லாம் பார்த்துட்டு மீனா வந்து, இல்ல முன்னாடியே இது நடந்தது எங்களுக்கு தெரியும், கவரிங் தான் போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும், எங்களை சொல்ல வேணாம்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டதால நாங்க சொல்லல அப்படின்னா அந்த உண்மையை மீனா சொல்ல போறாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.